Hello friends, welcome to Dina's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான அதே சமயத்துல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் இந்த சமயத்துல நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய வாட்டர்மெலன் வச்சு செய்ய போறோங்க. எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ 2 பீஸ் அளவுக்கு நான் வந்து வாட்டர்மெலன் எடுத்துர்க்கேன். அதை வந்து நம்ம பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதில் உள்ள சீட்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதை நம்ம அரைச்சிட்டு அப்படியே சேர்க்க போகிறோம், ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல. அதனால ஃபுல்லாக சீட்ஸை வந்து எடுத்துடலாங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து மெஷர் பண்ணி இதில் சேர்க்குறேன். 2 கப் அளவுக்கு நமக்கு வந்து அரைச்ச அந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபில்ட்ரெலாம் எதுவும் பண்ணலை, அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/3 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம ஸ்டவ்வில் எதுவுமே வைக்கலைங்க, கீழே வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீழே எண்ணெயோ நெய்யோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி குட்டியாக கிளாஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து இதில் சேர்க்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு தாங்க சேர்க்கணும், இல்லைனா உடனே கட்டி தட்டிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ முன்னாடியே நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அந்த சின்ன சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம இதை சேர்க்க போகிறோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்குங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தொட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா செட் ஆகி நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓரங்களில் வந்து நம்ம விரலை வச்சு இப்படி எடுத்து விடும் போதே அழகாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும். இல்லைனா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவுத்துனீங்க அப்படின்னா கையில் ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இதை வந்து கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது நம்ம கோட் பண்ணி எடுக்கும் போது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் அதே மாதிரி இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன். கிளாஸில் பண்ணதையும் இதே மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு கவுத்தணும் அப்படின்னா அழகாக வந்துடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது நம்ம இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருதுன்னு. ரொம்பவே டேஸ்டான இந்த புட்டிங் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.